இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக மும்பை, டெல்லி மற்றும் கோவா, தமிழகத்தின் அஸ்ஸாம், குவஹாத்தி பகுதியில் வந்திருக்கிறார் ஐயா பாண்டித்துரை அவர்கள். அதே போல் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற, திருவண்ணாமலை, கரூர், கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு பகுதியிலிருந்து ஓடோடி இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது உள்ளபடியே நெஞ்சம் நெகிழ்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வள்ளுவர் அவர்கள் மிக அழகான ஒரு குறளை நமக்காக கூறியிருக்கின்றார். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்று சொல்லியிருக்கின்றார். இது நம்முடைய அமைப்புக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு குறள் என்று நான் கருதுகின்றேன். என்றால் நம்முடைய பேரவை 1995ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி மும்பையிலே தொடங்கப்பட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 31 ஆண்டை கடந்து 32ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 32 ஆண்டு கால பயணம் என்பது ஒரு நெடும் பயணம். மும்பை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்து, அதுவும் மார்ச் 12ஆம் தேதி உலகமே அமைதி இழந்து காணப்பட்ட சூழலில் இந்த உலகம் போர் சூழ்ந்து இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று தேடிய போதுதான் மனித சமூகம் அன்பையும் நட்பையும் மனிதநேய உணர்வுகளையும் இழந்து நிற்கிறது என்பதை நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் உணர்ந்து, இந்த 3 விடயங்களின் அடிப்படையில் நம்முடைய உலகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று வள்ளுவர் அவர்கள் சொல்வார். அதுபோல புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்று சொன்னால், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட அந்த உணர்ச்சி, நட்பு உணர்ச்சி இருந்தால் போதும், ஒருவர் தோழமையோடு வாழ முடியும், பழக முடியும் என்பதைதான் அந்த வள்ளுவர் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி ஆரம்ப காலத்தில் பேனா என்ற பெரும் கருவியை வைத்துக் கொண்டு, கடிதம் என்ற மிகப்பெரிய ஊடகத்தை வைத்துக் கொண்டு இந்த அமைப்பை கட்டமைத்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் கருண் அவர்கள். இன்றைக்கு கடிதங்கள் வழக்கொழிந்திருந்தாலும் கூட 95ஆம் ஆண்டில் அது மிகுந்த செல்வாக்கு மிகுந்த ஒரு ஊடகமாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஊடகம், தகவல் தொடர்பு ஊடகம் என்று சொன்னால் அது இந்த அஞ்சல்கள் தான், கடிதங்கள் தான். கடிதங்கள் எழுதுவது ஒரு கலை என்று சொன்னாலும், அந்த கடிதத்தின் வாயிலாக நட்பையும் அன்பையும் மனிதநேய உணர்வுகளையும் நுகர்வது என்பது மிகச்சிறந்த உணர்வு. சில நேரங்கள் நமக்கு அது மாதிரி தோணும். பார்த்துக்குங்க, சில நண்பர்களை யோசிப்போம், அல்லது நம்முடைய உறவுகளை யோசிப்போம், அல்லது நம்முடைய நெருக்கமான தொடர்புகளை யோசிக்கும் போது நமக்கு மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்தும், ஒரு விதமான புத்துணர்ச்சி அது நமக்கு வழங்கும். அப்படிப்பட்ட உணர்வு தான். நான் 1995 நம்முடைய பேரவையில் இணைந்திருந்தாலும் கூட 96 முதல் நட்பு சங்கம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. அந்த நிகழ்விலே என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை. இருந்த போதிலும் 97ஆம் ஆண்டு கோலார் தங்கவையிலே நட்பு சங்கமத்தை நடத்தக்கூடிய பெரு வாய்ப்பு ஐயா அவர்கள் நமக்கு வழங்கியிருந்தார். அப்போது நண்பர் தசராஜன் அவர்கள் இருந்தார். அவரோடு இணைந்து அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். அப்போது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். அப்ப ஐயா கடிதம் எழுதுவார். பார்த்துங்க, அந்த கடிதம் அந்த கல்லூரிந்து மாலை வீட்டுக்கு வந்தப்ப முதல்ல என்னுடைய கண் எவ்வளவு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அப்ப அந்த கடிதம்லாம் பார்த்து அவற்றையெல்லாம் பிரித்து படித்து அது தரக்கூடிய ஒரு பேர் ஆனந்தம், உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறதான் மற்ற வேலையில் இறங்குவேன். அதே போல் நான் ஒரு 1998 மும்பைக்கு சென்றிருக்கிறேன். தலைவர் அவர்களை நம்முடைய
நட்பு சங்கம் தொடர்பாக அங்கே சந்திக்க சென்றிருந்தோம். அதே போல் 97 சென்றிருந்தோம். 2001 அவருடைய இல்லத்திலே ஒரு மாதம் தங்கக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியாக நான் அங்கு செல்ல வேண்டிய நேரிட்ட போது ஐயாவுடைய உழைப்பை நான் நேரில் கண்டு உணர்ந்தேன். அவர் வேலையை முடித்து வந்த பிறகு அவருடைய முக்கியமான வேலை என்பது கடிதங்களை வாசிப்பதும் கடிதங்களை எழுதுவதும் தான். அது எப்படின்னா, அந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பார். அவர் வந்த உடனே கூப்பிட்டு கிளம்புவார். அங்கே போய் அந்த கடிதங்கள்லாம் எடுத்து யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்கா, என்ன எழுதியிருக்கா அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்து படிக்கிற பொறுமை கூட இருக்காது அவருக்கு. அங்கேயே அதை வர வழியே பிரித்து படிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். அதே போல் அவர் கடிதம் எப்படி எழுதுனா, நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஏதோ எழுதிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த கை எத்தனை கடிதங்களை எழுதி எழுதி ஓய்ந்திருக்கிறது என்று எனக்கே தெரியாது, அவருக்கும் தெரியாது. என்னை கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அவர் நட்பு வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். தோராயமாக ஒரு 50 ஆண்டு காலம் இது போன்ற நட்பு, பேரா நட்பு என்ற ஒரு ஒய்யாரமாக ஒரு காலத்தில் இருந்த அந்த பேரா நட்பை வளர்த்து பெருக்கி ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்கியவர் நம்முடைய ஐயா கருண் அவர்கள். இன்னைக்கு அந்த வழக்கம் வழக்கொழிந்து போனாலும் கூட, அந்த பழக்கம் வழக்கொழிந்து போனாலும் கூட, அப்படிப்பட்ட உணர்வில் தான் இந்த அமைப்பு உரமேற்றப்பட்டது, உய்விக்கப்பட்டது, வளர்த்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த கடிதங்களை அவர் எழுதி எழுதி ஒவ்வொரு நபருக்கும் எழுதி அதன் வழியே அன்பையும் நட்பையும் மனிதநேயத்தையும் விதைத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலமரமாக உருவாக்கி இருக்கின்றார். 32 ஆண்டுகள் கழித்து இதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. எத்தனை ஆளுமைகள், எத்தனை இலக்கியவாதிகள், எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை தலைவர்கள், எத்தனை பேராளுமைகள், எத்தனை ஆசிரியர்கள் இங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய உழைப்புக்கு உண்மையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா, எங்க அன்பு இல்லையோ, எங்கு நட்பு இல்லையோ, எங்கு மனிதநேயம் இல்லையோ, அங்கு கண்டிப்பாக அமைதி இருக்காது. அப்படி பாவேந்தர் புரட்சி கவிஞர் என்ன சொன்னார்னா, பாரதிதாசன் அவர்கள், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு சொன்னார். அப்ப அந்த போரிடும் உலகத்தை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அமைதியை கெடுக்கின்ற வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனித சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற பல்வேறு கூறுகள் நம்முடைய உலகத்தில் உலவிக் கொண்டிருக்கின்றன. அது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதியாக இருக்கலாம், மதங்களாக இருக்கலாம், நாடு என்ற எல்லையாக இருக்கலாம், அல்லது மொழி என்ற பெரும் தடையாக இருக்கலாம், அல்லது பல்வேறு கூறுகள், இனம் என்ற கூறாக இருக்கலாம். இப்படி பல்வேறு கூறுகள் நம்முடைய சமுதாயத்திலே இருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அன்பு, நட்பு, மனிதநேயம் என்ற சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே தாங்கி நீங்கள் அனைவரும் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த மரியாதை என்று சொன்னாலும் கூட அந்த உணர்வை நீங்கள் பெற்று இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பது அவருக்கும் பெருமை, இந்த அமைப்புக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. இன்னைக்கு எப்படிதான் சமுதாயத்தை பிளவுபடுத்தலாம் என்று இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்னா இருப்போம், நமக்குள்ள எந்த பிரிவினையும் பேதமும் வேண்டாம் என்று எண்ணுகின்ற அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அது மிகச்சிறந்த உணர்வு, மிக உயர்ந்த உணர்வு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும், யாதும் முறை யாவரும் கேளீர் என்பதும் நம்முடைய அமைப்புடைய அடித்தளம். அவற்றை தான் நாம் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். அவற்றை இன்னும் வெவ்வேறு இடங்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு உழைப்பை ஐயா அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். நான் ஆரம்பத்தில் எண்ணியது, எப்படி அவர் செயல்படுகின்றார், ஒரு கணினியை போல செயல்படுகின்றார், ஒரு கணினியை போல நினைவாற்றல் படைத்தவராக இருக்கின்றார், ஒரு கணினியை போல விரைவாக செயல்படுகின்ற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கின்றார். அவர் ஒரு அதிசய பிறவி என்றுதான் நான் சொல்ல வேண்டும், நான் பார்த்தவரை. ஏன்னா, ஒரு 32 ஆண்டுகள் நான் கல்லூரி மாணவனாக ஒன்றும் புரியாத அறியாத வயதிலிருந்து அவரோட பழகி வருகின்றேன். இன்றைக்கு ஓரளவுக்கு உலகத்தை அறிந்தவனாக இருக்கின்றேன். அன்று முதல் இன்று வரை பார்த்த வரையில் அவரை போன்ற ஒரு ஆளுமை மிகுந்த, ஒரு ஆற்றல் வாய்ந்த, ஒரு தலைமை பண்பு பொதிந்திருக்கின்ற, ஒரு மிகச்சிறந்த பேச்சாற்றல் படைத்த, எழுத்தாற்றல் படைத்த, கடிதங்கள் வழிய மக்களை ஈர்க்கின்ற ஆற்றல் படைத்த ஒரு பேராண்மையை நான் இதுவரை சந்தித்ததில்லை. ஓராண்டு செயல்படலாம், ஈராண்டு செயல்படலாம், ஆனால் 32 ஆண்டுகள் இந்த அமைப்பு கட்டிய பிறகு, அதற்கு முன்னால் பல நட்பு வரலாறு இருக்கின்றது அவருக்கு. அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் 50 ஆண்டு காலம்
அதே காரத்தோடும் அதே வீரியத்தோடும் அதே வேகத்தோடும் அதே துடிப்போடும் அதே உயிர்ப்போடும் செயல்படுவது என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு பணி. உடல்நிலை ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைக்காது, குடும்பம் ஒத்துழைக்காது, நட்பு ஒத்துழைக்காது, தொழில் ஒத்துழைக்காது, இப்படி பல ஒத்துழைக்காது என்று இருந்தாலும் கூட இவற்றையெல்லாம் தன்வசப்படுத்தி எல்லா நண்பர்களையும் ஈர்த்து அவர் அன்பால் அரவணைத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை எல்லோரும் பாராட்டி மகிழ வேண்டும், பலமாக கரவொலி எழுப்ப வேண்டும். எல்லோரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்புங்க தயவு செய்து. நன்றி 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 நன்றி. இது ஏதோ ஐயா அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்றேன், நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. ஏனென்று சொன்னால் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஐயா கருண் அவர்களை போலதான் நான் எனக்கு தெரிகிறது. ஐயா கருண் ஐயா அவர்கள் எப்படியோ அப்படிதான் ஜெனிலாவும் ஐயா பிரேம் பிரகாஷ் அவர்களும் பிரம்மநாயகம் எல்லாருமே கருண்கள் தான், அந்த உணர்வு படைத்தவர்கள் தான். எனவே தஞ்சாவூரில் தொடங்கிய அந்த பயணம் மும்பையிலே ஒளியேற்றப்பட்டு முதல் நட்பு சங்கமம் தஞ்சாவூரிலே தொடங்க பெற்று இன்றைக்கு 29 ஆண்டுகள் நம்முடைய பயணம் பெங்களூரிலே வந்து நின்று இருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய பயணம் இங்கு நிற்க போவதில்லை, இன்னும் தொடரப்போகின்றது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாம் எங்கெல்லாம் நட்பு சங்கமத்தை நடத்துவோம் என்று நமக்கு தெரியாது. அதான் ஒரு மிகச் சிறப்பு. ஏன்னா அடுத்த நட்பு சங்கம் என்பது எப்போதும் நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு மாலை தெரிந்துவிடும், பொதுக்குள்ள தெரிஞ்சிடும். ஓராண்டுகள் அதற்காக ஐயா அவர்கள் உழைப்பார், நாமும் உழைப்போம், அதற்காக திட்டமிடுவோம், இது போன்ற ஒரு சந்திப்பு ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்கு இந்த நட்பு குழாம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மனித ஆற்றல் நிறைந்த ஒரு கூடமாக அரங்கமாக இந்த அரங்கம் எனக்கு திகழ்கின்றது. உங்களை எல்லாம் காணும்போது எழுச்சியும் நமக்கு புத்துணர்ச்சியும் மேலிருந்து இன்னும் அதிகமாக நமக்கு எழுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த நல்ல வேளையிலே நம்முடைய ஐயா அவர்கள் மிகப்பெரிய வரலாற்றை ஏற்படுத்தி அந்த வரலாற்றில் ஒரு சிறு துரும்பை போல நம்மை இணைத்துக் கொண்டு அவர் பயணித்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. இன்றைக்கு நான் மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன், பேசுகின்றேன், எழுதுகின்றேன், இதழியலாளராக இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு பல வகைகளில் இந்த நம்முடைய இந்திய பேராண்மை பேரவை எனக்கு உரமாக இருந்திருக்கிறது என்பதை என்றைக்குமே மறுக்க முடியாது, என்றைக்குமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நாம் அனைவரும் உறுப்பினராக இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய பெருமை. இதுவும் நம்முடைய பல பேர் சொல்வார்கள், நான் லயன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருக்கேன், ரோட்டரி கிளப்பில் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அமைப்புகளில் உறுப்பினராக இருப்பது என்பது பாராட்டுக்குரியது என்று சொன்னாலும் கூட அதைவிட மிகப்பெரிய அளவில் ஒருபடி மேலே என்று சொன்னால் இந்திய பேராண்மை பேரவையில் உறுப்பினராக இருப்பதால் ஏனென்று சொன்னால் அவர்கள் சமூக நலத்திற்காக அந்த அமைப்பை கட்டி அவர்கள் உலக அளவிலே செயல்பட்டு வருகிறார்கள். நம்முடைய அமைப்பும் உலகளாவிய அளவிலே செயல்பட்டு வருகின்றது. பல்வேறு நாடுகள் நமக்கு கிளைகள் இருக்கின்றன, பல்வேறு மாநிலங்களில் கிளைகள் இருக்கின்றன, தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் நமக்கு கிளைகள் இருக்கின்றன. எல்லா இடங்களிலிருந்தும் பல்வேறு வகையான மனிதர்கள் ஒன்று கூடி இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நட்பு ஒளி விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறோம். இந்த ஒளி விளக்கு என்பது அன்பையும் நட்பையும் மனிதநேயத்தையும் விதைத்து நாளைய விடியல் நட்பில் என்று அழகாக ஐயா அவர்கள் இந்த விடியல் என்ற இப்பெல்லாம் விடியல் பயணம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த வார்த்தையை அந்த காலத்திலேயே நாளைய விடியல் நட்பில், மறுநாள் நமக்கு உதிக்குதுன்னு சொன்னா அது நாள் விடியுதுன்னு சொன்னா அது நட்பால விடியணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகத்தை தந்தவர் ஐயா அவர்கள். நாளைய விடியல் நட்பு, நட்புக்கும் கற்புண்டு, அந்த வாசகம் அவர் சொன்னது அது, நட்புக்கும் கற்புண்டு. ஒரு நண்பனாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை வெறும் போலித்தனத்தை மட்டுமே வைத்து நட்பு ஆடக்கூடாது, அந்த நட்பே அல்ல என்பதை அழகாக எடுத்து சொல்லி நண்பர்கள் உண்மையான நட்பையும் உண்மையான அன்பையும் விதைத்து நாம் ஒருவரோடு ஒருவர் பழகி மிகச்சிறந்த இந்த அமைப்பை இன்னும் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் விதையாக இருக்கின்றோம். அதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு களத்தை அமைத்து தந்திருக்கிறார். அந்த களத்திலே நாம் களமாடுவோம், மேலும் பல நண்பர்களை உள்ளே கொண்டு வருவோம். இந்த பணியில் இது ஒரு மிஷன், இது ஒரு பெரிய செயல் திட்டம். இது இன்றைக்கு நாளைக்கல்ல, இன்னும் ஆண்டாண்டு காலத்திற்கும் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கும் இந்த பணி தேவைப்படுகிறது. அதற்கான பணியை நாம் செவ்வனே செய்வோம். அந்த பணியில் இந்த பெங்களூர் நட்பு சங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்று சொல்லி இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு பாராட்டி
உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய பேனார் நண்பர் பேரவை என்ற பேர் இயக்கத்தின் வரலாற்று பாதையின் படிக்கற்களாக விளங்குகின்ற நட்பு சங்கம சிறப்பு மலர் 29வது நட்பு சங்கம சிறப்பு மலர். இந்த மலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரவையினுடைய தலைவர் என்ற முறையிலும் இந்த மலரை தயாரித்து வழங்குகின்ற முழு பொறுப்பையும் ஏற்று இதை தயாரித்தவன் என்ற முறையிலும் இந்த மேடையிலே உங்கள் முன் நான் அமைதியாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பேரவையினுடைய வளர்ச்சி பாதையிலே பல்வேறு தென்றலை தீண்டியதிலே நான் தீயை தாண்டி இருக்கிறேன் என்பதைப் போல பல்வேறு இன்னல்கள், இடர்கள், சந்திப்புகள் இருந்தாலும் அந்த நிறைவு பாதையிலே அதை ஒரு மலர் பாதையாக மாற்றி அமைக்கின்ற வரலாறைத்தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சங்கம மலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் உங்கள் அனைவரினுடைய பார்வையிலும் உங்கள் அனைவருடைய கருத்தையும் எண்ணங்களையும் பேரவையினுடைய வளர்ச்சியையும் மீண்டும் ஒருமுறை மீள்பார்வை செய்கின்ற விதமாக இந்த கடந்த ஆண்டில் பேரவை சந்தித்த மிகவும் பெருமையான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி என்னுடைய இந்த அறிமுக உரையை துவங்கலாம் என்று எண்ணுகின்றேன். இந்திய பேனார் நண்பர் பேரவையினுடைய 32 ஆண்டுகால வரலாற்று பாதையில் 2 மாதங்களில் கிட்டத்தட்ட 100 உறுப்பினர்களை பேரவை குடும்ப உறவுகளாக இணைத்து அந்த பேரவையினுடைய வரலாற்று பாதையை சீராகவும் செம்மையாகவும் செய்து காட்டிய ஒரு பெருமைக்குரிய பெரியவர், தமிழ் செம்மல் விருதாளர் முனைவர் இந்திரராஜன் அவர்களை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். இந்த விழாவின் சிறப்பு புள்ளியாக அவர்களுக்கு ஒரு மரியாதையை அளித்து அவர்கள் செய்த அந்த பேரவை பணியை அங்கீகரிக்கின்ற விதமாக இந்த மேடையில் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துகை பதிவு செய்து நான் இந்த மலரை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க. பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ஜான் கென்னடி அவர்கள் ஐயா இந்திரராஜன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அணிவித்து தங்களுடைய பேரவையினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்வார்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 29வது நட்பு சங்கம சிறப்பு மலர் இந்திய பேனார் நண்பர் பேரவையின் 29வது பிரசவம். இது வலி மிகுந்த பிரசவமாக இருந்தாலும் வேதனையோடு குழந்தையை பெறுகின்ற ஒரு தாய் அந்த குழந்தையினுடைய முகத்தை முதல் முறையாக பார்க்கின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியின் எல்லையிலே நின்று இந்த பேரவையினுடைய மலரை நான் இந்த விழாவிலே அறிமுகம் செய்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மலரை இங்கே முகப்பு தோரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் 1995 துவக்க விழாவை கண்ட நாளில் இருந்து இன்று வரை
29வது நட்பு சங்கம விழா அரங்கத்திலே வெளியிடுகின்ற இது நமக்கு 30வது மலர். துவக்க விழா மலர், முதல் நட்பு சங்கமம், 2வது நட்பு சங்கமம் என்று இது 29வது நட்பு சங்கமாக இது பேரவையினுடைய 30 ஆண்டு வரலாற்றை உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லுகின்ற ஒரு மலர் இது. இந்த மலர் இந்த அளவுக்கு தடிமமான ஒரு மலர் பேரவையினுடைய 1 ஆண்டு வரலாற்றை தான் சொல்லுகிறது. பேரவையினுடைய 30 ஆண்டு வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 30 மலர்களை படிக்க வேண்டியது இருக்கும். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை இந்திய பேனா நண்பர் பேரவை ஆற்றிய பணிகள் என்ன, கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் என்ன, பேரவை குடும்ப உறவுகளினுடைய அந்த செயல்பாடுகள் என்ன, ஒவ்வொரு மாவட்ட கிளைகளினுடைய செயல்பாடுகள் என்ன, என்னென்ன செய்தார்கள், என்னென்ன சாதித்தார்கள் என்ற ஒரு வரலாற்று பதிவை ஆவணப்படுத்துகின்ற விதமாக இந்த மலர் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. பேரவையினுடைய வரலாற்று பாதையில் செம்மையான நிகழ்வாக தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் தின விழாவிலே பேரவையினுடைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட 10 பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. 2 நாட்கள் அரசாங்க விருந்தினராக இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வினுடைய வரலாறு, பேரவையினுடைய ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெறுகின்ற பேரவையினுடைய துவக்க நாளான மார்ச் 12ஆம் தேதியை நண்பர்கள் தினம் என அறிவித்து அந்த தினத்தை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு கிளைகளும் கொண்டாடிய வரலாறு, அந்த கிளைகள் என்னென்ன செய்தார்கள், எங்கே அந்த விழாவை கொண்டாடினார்கள் என்பதுதான் பேரவையினுடைய வரலாறு. ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம் என்ற சமூக நல விடுதிகளில் தங்களுடைய உதவிகளை அவர்களுக்கு அளித்து பேரவையினுடைய கிளைகள் அந்த பேரவையினுடைய ஆண்டு தினத்தை, ஆண்டு விழாவை நண்பர்கள் தினமாக அந்த கிளைகள் கொண்டாடிய வரலாறு இந்த மலரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பேரவை குடும்பங்களிலே ஏற்பட்ட திருமண விழாக்கள், அதை சிறப்பு விருந்தினராக யார் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் என்று அந்த விழாக்களையும் ஆவணப்படுத்துகின்ற விதமாக இந்த மலர் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு செய்திகளும் மாவட்ட கிளைகள் சார்பாக நடைபெற்ற விழாக்களினுடைய தெளிவான புகைப்படங்களோடு செய்திகள். குறிப்பாக இந்த மலரிலே இருக்கின்ற சிறப்பு செய்திகள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற திருவண்ணாமலை மாவட்ட பேரவை கிளையினுடைய தொடக்க விழா. மேனாள் அமைச்சர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தலைமையில் ஐயா இந்திரராஜன் அவர்களுடைய மாபெரும் முயற்சியில் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய வள்ளல் ஐயா சின்ராஸ் அவர்களுடைய முன்னிலையில், ஐயா விபிஎஸ் அவர்களுடைய முன்னிலையில், மிகப்பெரிய ஆளுமைகள் முன்னிலையிலே நடைபெற்ற அந்த விழா பேரவையினுடைய வரலாற்றிலே ஒரு வரலாற்று பதிவு. கிட்டத்தட்ட 45 பேரவை உறவுகள், நிர்வாகிகள் உட்பட கலந்து கொண்ட அந்த விழாவிலே பேரவையினுடைய திருவண்ணாமலை மாவட்ட கிளை தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட ஒரு மாதத்தில் பேரவையினுடைய நண்பர்கள் தின விழா, பேரவையினுடைய 32வது ஆண்டு தொடக்க விழா ஐம்பெரும் விழாவாக திருவண்ணாமலையிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வரலாறு இந்த மலரிலே இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறாக கடந்த ஓராண்டு காலமாக பேரவையினுடைய வரலாறு எந்த அளவிலே செய்யப்பட்டது, ஒவ்வொரு மண்டலங்களிலும் கிளைகளிலும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன, அவர்கள் என்னென்ன உதவிகளை செய்தார்கள் என்ற ஒரு மாபெரும் வரலாறு, யார் யாரை சந்தித்தார்கள். பேரவையினுடைய பஹ்ரைன் கிளையினுடைய அமைப்பாளர் தமிழக முதல்வர் அவர்களோடு கலந்துரையாடிய, முன்னாள் முதல்வர்களோடு கலந்துரையாடிய அந்த ஒரு வரலாற்று செய்தி, நண்பர்களை சந்தித்த செய்திகள், ஒவ்வொரு ஆண்டு வெளியிடப்படுகின்ற சிறப்பு மலர், அந்த ஓராண்டில் எந்தெந்த முக்கியமான பிரதிகளுக்கு அளிக்கப்பட்டது என்ற ஒரு செய்திகள். இந்த மலர் இன்று உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகளின்
தலைவர்களோடு நிர்வாகிகளோடு கலந்துரையாடி அவர்களுடைய நூலகத்திலே இடம்பெறுகின்ற வகையிலே உலக அளவில் இந்த மனம் பரப்புகின்ற இந்த மலரிலே உள்ள செய்திகள் அனைத்தும் பேரவையினுடைய ஓராண்டு சிறப்பு செய்திகள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு மிகவும் பெருமையோடு நினைவு கூறுகிறேன். இந்த மலர் மிகவும் முனைப்போடு பேரவையினுடைய ஒரு வரலாற்று பெட்டகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மலரை வெளியிடுவதற்காக இங்கு உள்ள குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய தலைவர் திரு ராம்பிரசாத் மனோகர் அவர்களை அணுகிய பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த நீர் மேலாண்மையை குறித்த ஒரு கருத்தரங்கத்திலே ஐரோப்பிய நாட்டிலே கலந்து கொள்ள வேண்டியிருக்கின்ற காரணத்தால் அவர்கள் திடீரென்று புறப்பட்டு சென்று விட்டார்கள். அந்த இடத்தை நிரப்புவதற்கு அவருக்கு இணையாகவும் அதற்கு முதன்மையாகவும் இந்த மலரை வெளியிடுவதற்கு தகுதியான ஆள், தகுதியான நபர், தகுதியான ஒரு ஆளுமை, ஒரு அறிஞர் யார் என்று நாங்கள் சிந்தித்த பொழுது எங்களுக்கு தோன்றியது திரு குமணராஜன் அவர்கள். லெமோரியா அறக்கட்டளை என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கொரோனா காலத்திலே கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான ஏழைகளுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கி அவர்களை காப்பாற்றிய பெருமை அந்த லெமோரியா அறக்கட்டளையினுடைய வரலாற்று பாதை. ஒரு சமூக அமைப்பாக, ஒரு உதவி புரிகின்ற அமைப்பாக, இலக்கிய ஆளுமை மிகுந்த ஒரு அமைப்பாக அந்த அமைப்பை முன்னிலை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். அவர்களை பற்றி குறிப்பாக பேரவையினுடைய தொடர்பிலே நான் நினைவு கூறத்தக்க வகையிலே கடந்த ஆண்டு பேரவையினுடைய நண்பர்கள் தின விழா மார்ச் 12 சிறப்பு நிகழ்ச்சியிலே 12ஆம் தேதி காலையில் தான் நான் அவர்களை அழைத்தேன். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி. நான் ஒரு 12 மணி அளவிலே நான் ஐயா இன்று பேரவையினுடைய நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நான் அவரோடு இருக்கின்ற என்னுடைய நட்பின் காரணமாக, அந்த நட்பு முதிர்ச்சியின் காரணமாக ரொம்ப மகிழ்ச்சியை நான் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அவருடைய இயல்பு என்னவென்றால் குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு முன்பாக அவரிடம் பேசி அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் விழாக்களுக்கு அவர் அழைப்பது வழக்கம். ஆனால் நான் உரிமையோடு நான் அன்றைய தினம் அழைத்து அவரை நான் விழாவிலே கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் என்னுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக சரி என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த மாலையிலே நடந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த செய்தியை அவர்கள் அந்த விழா மேடையிலே கிட்டத்தட்ட 400-500 பேர் கூடியிருந்த அந்த பேரவையினுடைய நண்பர்கள் தின விழா சிறப்பு நிகழ்ச்சியிலே அங்கே அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்தார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு நாடுகளில், நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே தமிழ் கருத்தரங்கங்களிலே நான் சென்று என்னுடைய உரையாற்றி இருந்தாலும், பல்வேறு நாடுகளிலே நான் என்னுடைய பெருமையை பதிவு செய்திருந்தாலும், இங்கு இந்த இந்திய பேரானன்பர் பேரவையினுடைய இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிவிட்டு, எந்த நிகழ்ச்சியிலும் நான் ஒரு வாரத்திற்கு பின்பு கூப்பிடுவதோடு நான் கலந்து கொள்வதில்லை. ஆனால் இன்று காலையில் அவர் என்னை அழைத்தார், நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். இன்று மாலையிலே இந்த நிகழ்ச்சியை நான் கலந்திருக்கிறேன் என்றால் இந்திய பேரானன்பர் பேரவை மீதும், பேரவையினுடைய தலைவர் மீதும், பேரவையினுடைய செயல்பாடுகளின் மீதும், பேரவையினுடைய சமூக நல்ல அக்கறையின் மீதும் நான் கொண்டிருக்கின்ற மதிப்பையும் மரியாதையும் பதிவு செய்வதற்காகவே நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டேன். இதே நிலையில் வேறு எவராவது அழைத்திருந்தால் நான் அவரிடம் நேரடியாகவே மன்னிக்கவும், நான் இந்த விழாவிலே கலந்து கொள்ள எனக்கு நேரம் இல்லை என்று நான் நேரடியாகவே நான் மறுத்திருப்பேன். ஆனால் கருண் அவர்கள் குறித்து என்னை அழைத்த பொழுது அந்த மறுத்து பேசுகின்ற மனநிலை எனக்கு இல்லை. ஏனென்றால் எதிரே பேசியது கருண், அதனால் நான் அவர்களிடம் நான் வந்து கொள்கிறேன் என்று நான் சொன்னேன் என்று அவர்கள் அந்த விழா மேடையிலே அத்தனை பேருடைய மத்தியிலே அவர்கள் அதை பதிவு செய்த பொழுது உண்மையிலேயே நான் நெகிழ்ச்சி அடைந்து போனேன். ஏனென்றால் இத்தகைய பெரிய ஆளுமைகளின் மனங்களிலே இந்திய பேரானன்பர் பேரவை இந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என்னுடைய அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த இயக்கத்தை
இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அந்த ஒரு வரலாற்று உண்மை என்பதனை நான் இந்த நேரத்திலே மிகவும் மகிழ்ச்சியோடு நான் பதிவு செய்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே அவர் இல்லை, அந்த இடத்தை நிரப்புவதற்கு அவரை விட இன்னும் நாம் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிலே இன்னொருவர் இருக்கின்றார் என்ற ஒரு உறுதியை நாம் பெறுவதற்கு காரணமாக இருந்து மகிழ்வோடு ஒப்புக்கொண்டு எனக்கு இந்த பெங்களூரிலேயே ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த புரோட்டோகால் என்று சொல்வார்களே, அந்த புரோட்டோகால் ஒரு அனுபவம் இங்கே எனக்கு இருக்கின்றது. நான் அது யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஒரு ஆளுமையை இந்த ஒரு விழாவுக்கு அழைத்திருந்தோம், நானும் அதிலே சம்பந்தப்பட்டிருந்தேன். அந்த ஆளுமை அந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சத்தை பார்த்துவிட்டு அவர் கலந்து கொண்ட பிறகு நான் கலந்து கொள்வதா, எனக்கு அந்த புரோட்டோகால் படி என்னால் கலந்து கொள்ள இயலாது என்று மறுத்து விட்டார். மிகப்பெரிய ஆளுமைகள். அவர் துவக்கி வைத்த விழாவிலே 2வது நாள் நான் பேசுவதா? நோ, என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய இதற்கும் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்ற காரணத்தால் நான் ஐயாவிடம் சொன்னேன். ஐயா அவர்களோடு நான் முன்பாகவே சொன்னேன், விழா நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருக்கிறது, ராமபிரசாத் மனோகர் அவர்கள் வருகிறார்கள், நீங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அவர் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் வரவில்லை என்பதற்காக நீங்கள் வந்து மலரை வெளியிட வேண்டும் என்ற பொழுது சிறிதும் அது என்ன சொல்லுவாங்க, அந்த புரோட்டோகால் அதை பற்றி கவலைப்படாமல் பேரவையின் மீதும் பேரவையினுடைய அந்த 32 ஆண்டு வரலாற்றின் மீதும் அவர் வைத்திருந்த நம்பிக்கை, அவர் கொண்டுள்ள அந்த ஒரு மேலாண்மையின் காரணமாக உடனடியாக மகிழ்வோடு ஒப்புக்கொண்டு நிச்சயமாக நான் விழாவில் கலந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காகவே இன்று காலையிலே விமானத்தில் மும்பையில் இருந்து வந்து இந்த விழாவில் வேறு எந்த நிகழ்ச்சியும் அவருக்கு இல்லை. இந்த நிகழ்ச்சிக்காகவே மும்பையில் இருந்து வந்து இன்று நமது விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மும்பையின் தமிழ் ஆளுமையான ஐயா குமரராஜன் அவர்கள் இந்த மலரை வெளியிடுவதிலே பேரவை மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த மலரை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒருவர் வேண்டும். அவர் யார் என்று நண்பர் முத்துமணி மற்றும் நமது கர்நாடக மாநில நண்பர்களோடு ஆலோசனை செய்த பொழுது உடனடியாக நண்பர் முத்துமணி அவர்கள் ஒரே ஐயா மதுசூதன பாபு அவர்கள் இருக்கிறார்கள் என்றார். ஏனென்றால் நான் அவர்களை நமது கர்நாடக மாநில புத்தக திருவிழாக்களிலே நான் அவர்களை சந்தித்திருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன். அவர் கலந்திருக்கிற அதே நிகழ்ச்சியிலே நானும் உரையாற்றி இருக்கின்றேன். இவர் அவருடைய பெருமையை நான் அறிவேன். இருந்தாலும் கர்நாடக மாநிலத்திலே நான் நேரடியாக சென்று ஐயா மதுசூதன பாபு அவர்களை நான் சந்திப்பது சரியான ஒரு புரோட்டோகால் அல்ல. புரோட்டோகால் நமக்கும் தேவைதானே. ஆகவே நண்பர் முத்துமணி அவர்களுடைய மூலமாகவும் கர்நாடக நண்பர்கள் மூலமாகவும் ஐயா அவர்களை சென்று அணுகி, ஐயா இந்த மாதிரி விழாவில் இருக்கிறது மிகவும் மகிழ்வோடு ஒப்புக்கொண்டு அவருடைய பள்ளிக்கு ஐயா துணைத் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவருடைய பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியை நாங்கள் பார்த்த பொழுது உண்மையிலே ஒரு தெய்வாம்சம் நிறைந்த எங்களுடைய ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த பள்ளியின் சென்ற பொழுது கல்வி வள்ளலாகவும் கல்வி கண் திறந்த கடவுளாகவும் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஐயா மதுசூதன பாபு அவர்கள் இந்த விழா மலரை பெற்று வாழ்த்துரை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். உடன் வந்திருக்கின்ற ஆளுமைகள் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய மேனாள் தலைவர் ஐயா தீகோ அவர்களை பற்றியும் உங்களுக்கு ஐயா துணைத் தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது அகில உலகத்திலே மாபெரும் இயக்கமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கர்நாடக மாநில அமைப்பாளராக பணியாற்றி தன்னுடைய அரசியல் அறிவையும் அவருடைய பொது அறிவையும் மிகவும் நுண்ணியமாக தீட்டி கர்நாடக மாநிலத்திலே தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கின்ற திரு ராமசாமி அவர்கள். ஆக இந்த ஆளுமைகளினுடைய மத்தியில் குறிப்பாக நான் சொல்லியாக வேண்டிய ஒரு செய்தி, இங்கு நாங்கள் 5 பேர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த 5 பேரையும் மிஞ்சும் அளவுக்கு தனித்திறமைகள் வாய்ந்த நீங்கள் பலர் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஐயா சென்ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள், ஐயா இந்திரராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள், அண்ணாதுரை அவர்கள் இருக்கின்றார்கள், விபிஎஸ் அவர்கள் இருக்கின்றார்கள், திருக்குறள் காமராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறாக பல பல ஆளுமைகள், ஐயா பிரேமபிரகாஷ் அவர்கள், பேரவையினுடைய அரங்காவலர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர், இவர்களெல்லாம் முன்னால் உட்கார்ந்திருக்க எனக்கே சிறிது கூச்சமாகத்தான் இருக்கிறது. எனக்கே சிறிது கூச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இதை நான்
டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு தடவை அந்த வேட்பாளருடைய பட்டியலை அறிவித்துக் கொண்டிருந்தாராம். அப்போது முன் வரிசையிலே அமர்ந்திருந்த முக்கியமான நிர்வாகிகள் பலர் தங்களுடைய பெயர் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்க பலருடைய பெயர் வரவே இல்லை. அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டாராம், அந்த வேட்பாளர்கள் பட்டியலை படித்து முடித்துவிட்டு முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற இந்திரராஜன், அண்ணாதுரை, சின்ராசு இவர்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என் பெயர் வரவில்லையே என்ற ஏக்கம் அவர்கள் கண்களிலே தெரிகின்றது. ஆனால் என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்களுடைய பெயர் இந்த பேப்பரில் இல்லை, ஆனால் என் இதயத்தில் இருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் என்ன சீட்டு மண்ணாங்கிட்டு என்ன பேர் எம்எல்ஏ, அது கலைஞர் இதயத்தில் இருக்கிறான், அதை விட இது பெரிய என்று சந்தோஷப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. இது ஒரு வரலாற்று செய்தி. அவர்களை எல்லாம் எந்த அளவுக்கு அவர் அந்த நேசித்து இதெல்லாம் அவர்களை அரவணைத்து செல்கின்ற ஒரு பாங்கு. இந்த பேப்பரில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக உங்கள் பெயர் இல்லை, பேப்பரில் இல்லை, ஆனால் நீங்கள் என் இதயத்தில் இருக்கின்ற பொழுது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அடைகின்ற அந்த மகிழ்ச்சி, அதே அளவில் தான் நான் உங்களையும் சொல்லுகிறேன். ஐயா, இந்த மேடையில இடம் குறுகலாக இருக்கிறது, நீங்கள் இங்கே இல்லை, ஆனால் என்னுடைய இதயத்திலே நிறைந்திருக்கிறீர்கள் என்பது இந்த நேரத்திலே உங்களுக்கு என்னுடைய மகிழ்வு செய்தியாக கூறி இந்த நட்பு சங்கம சிறப்பு மலரை அறிமுகம் செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சிகளிலே IPL தொலைந்து போகாமல் உண்மையான IPL நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ பெருமைகள் தமிழருக்கு உண்டு. அதில் ஒரு மிக சிறந்த அது சிறப்பான பெருமை என்பதா எனக்கு தெரியவில்லை. தலைவர்களை திரையிலே இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா கருண் அவர்களே, அவரை பற்றி என்ன சொல்வது? சில நிகழ்வுகளை படித்தேன். அதை படிக்கின்ற பொழுது எனக்கு தோன்றியது, இந்த ஒரு நட்பு வட்டம் சங்கமம் என்று நீங்கள் பெயர் வைத்து இங்கே குழுமியிருக்கிறீர்கள். அதை பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் என் நினைவுக்கு வருகிறது. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று. இது வெறும் பென் பால்ஸ் என்று சொல்வதை விட கூடி குலாவி பிரிந்து போகின்ற நிலையை மாற்றி நம்முடைய செயலும் சிந்தனையும் செயலும் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த IPL. இங்கே பார்த்தேன், குஜராத்திலே இருந்து அசாம், தமிழ்நாடு, கேரளம், பல மாநிலங்களிலே உங்கள் கை நீண்டிருக்கிறது, உதவிக்கரத்தை நீட்டிருக்கிறீர்கள். அதற்கு முதற்கண் உங்கள் அனைவரையும் நான் வணங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கின்ற பேரறிஞராக குமரன் அவர்களை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். புத்தக திருவிழாவிலே அவருடைய பேச்சை கேட்டு மயங்கியவர்களே நானும் ஒருவன். அவர் இங்கே பேசுகின்ற பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவல் உங்களைப் போல எனக்கும் இருக்கிறது. எனவே நான் அதிகம் பேசாமல் சிலவற்றை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே
தோல்வியில் துவளாமல் வெற்றியிலே துள்ளாமல் இருக்கின்ற ஒரு இயக்கத்தை சார்ந்த தலைவர் ராமசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். தமிழ் சங்கத்தில் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நடுமையோடு அனைவரையும் ஒன்றிணைத்து நடத்தி சென்ற ஐயா தாமோதரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். கருண் ஐயா அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது படித்தேன். பிரான்சில் அவர் காந்தி சிலையை நிறுவியிருக்கிறார், அதற்கு உதவி இருக்கிறார். பாரதி விழாவை நடத்தி அதற்கு உதவி இருக்கிறார். திருவள்ளுவருக்கு பிரான்சிலே சிலை வைப்பிருக்கிறார். யாரால் முடியும் இது? உண்மையிலே இது அவரை என்ன சொல்லி பாராட்டுவது என்று சகோதரி மும்பையிலிருந்து வந்து ஆங்கிலத்தில் மிக சிறப்பாக பேசினார்கள். ஐஸ்வர்யா, ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச் இட் வாஸ். Yeah, it was so nice. In a gist, you gave almost all his qualities. God bless you. கடிதம் எழுதுவது என்பது ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு பண்பாடு. அதை இன்று நாம் மறந்து விட்டோம். கடிதம் என்பது இல்லை என்று சொன்னால் ஒரு இந்திரா காந்தியை நாம் பார்த்திருக்க முடியாது. இட் வாஸ் தி லெட்டர்ஸ் டு ஹிஸ் டாட்டர் தட் ஷேப்ட் எ பிரியதர்ஷினி இன்டு இந்திரா காந்தி. கடிதம் என்பது இல்லை என்றால் காந்தியடிகளின் கலெக்டட் வால்யூம்ஸ் என்று எதை நாம் அழைக்கின்றோமோ அது 110 இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கடிதத்தை இன்று ஃபேஸே தெரியாமல் ஃபேஸ்புக்கில் தொலைந்து போகின்ற நாம் மீண்டும் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். இந்த ஒரு நட்பு வட்டம் விரிவாக்க வேண்டும். அதற்கு என்னால் இயன்றது என்ன என்று நீங்கள் சொன்னால் அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். கடைசியாக பாரதியை அழைத்து உங்களுக்கு வாழ்த்து கூற விரும்புகின்றேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் செய்கின்ற உங்கள் பணி இன்னும் சிறக்கட்டும். வாழ்க வாழ்க வாழ்க.